என்ன ராம் ஃபோன் அடிக்கான்? ஹலோ, என்ன ராம் சொல்லு. எங்க உங்க தோட்டத்துக்கா? ஆமா, காலையில எங்க அக்கா அம்மா தங்கச்சி எல்லாரும் அங்கதான் போனாவ. ஆமா, உங்க அம்மா ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லி அங்கதான் போனாங்க. ஓ அப்படியா, சரி அப்ப நான் வாரேன். வாரேன். தோட்டத்துல எல்லாரும் நிக்காவன்னா அப்போ ஒருவேளை சுவானி அங்கதான் நிப்பாளோ? சரி நம்மளும் போய் பார்ப்போம். எல்லாரும் அங்கதானே நிக்காங்க, நமக்கு கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும். ராணிக்கா, அடுப்பு இங்கே போடுவோமா? ஆமா, இங்கே நல்லா தணலா இருக்கே, அப்ப இங்கே போடுவோம். ஆமா, அடுப்புக்குள்ள கல்லெல்லாம் எங்கே இருக்கு? அது அங்கே அந்த பக்கம் கொஞ்சம் கல்லெல்லாம் எடுத்து வச்சிருக்கேக்கா. மாதிரி ஒரு அடுப்பு கூட இருக்கும்னு நினைக்கேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். அடுப்பை நான் போய் எடுத்துட்டு வரேன் லட்சுமி. இந்த சோறு வைக்கிறதுக்குள்ள பானை எல்லாமே இங்கே தோட்டத்தில் அந்த ஷெட்டில் வச்சிருப்பேன்க்கா. நான் போய் எடுத்துட்டு வரேன். நீங்கள் வேணா அடுப்பு எடுத்துருவாங்க. சரி, அப்போ நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணதுக்கு? நீங்க 2 பேரும் போய் இந்த தோட்டத்தை எல்லாம் சுத்தி பாருங்க. சூப்பரா இருக்கு உங்க தோட்டத்துல. எல்லாமே இருக்கு மத்துடுங்க. அந்த பக்கம் அந்த மாங்காய் தோட்டம் இருக்கு, மாதிரி இந்த காய்கறி தோட்டம் எல்லாமே இருக்கு. ஆமா, எங்க வீட்டுக்காரவே அங்கதான் எங்கேயாச்சும் நிப்பாவ. மாங்காய் பழம் வேணும்னா பறிச்சுக்கிடுங்க. சரி, அப்ப நாங்க அப்படியே நடந்து போயிட்டு வரோம். சரிக்கா. மைனி வாங்க, சும்மா அப்படியே போயிட்டு வருவோம். கேக்கா, இந்த காய்கறி தோட்டத்துல காய்கறி ஏதாச்சும் நின்னா பறிச்சுட்டு வாங்க. அப்படியே என்ன பறிக்கணும்? நம்ம கூட்டாஞ்சோறு தானே வைக்க போகிறோம். அதுக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெள்ளரிக்காய் மாதிரி இந்த முருங்கையெல்லாம் நின்றுனா கூட கொஞ்சம் பறிச்சிட்டு வாங்க. ஆமாம், அது கூட நிற்கி, முருங்கையில கூட நிற்கி. எங்கள் வீட்டுக்காரவே அங்கே தான் நிற்கவா. இல்லைன்னா அந்த வேலைக்கு நிற்கவிட்ட யாராச்சும் நிற்குவாங்க. எங்கே இருக்குன்னு கேட்டால் அவங்க சொல்லி தந்துடுவா. நீங்கள் அங்கே போய் பறிச்சிட்டு வந்துடுங்க. ஆமாம், சரி. அப்போ நாங்கள் காய்கறி ஏதாச்சும் நிற்கணும், எல்லாத்தையும் பறிச்சிட்டு வரோம். சரி லட்சுமி, நான் போயிட்டு அந்த அடுப்பு எடுத்துகிட்டு வரேன். சரிக்கா. எல்லாரும் ஆளாலே என்ன விட்டுட்டு போயாச்சு. சரி, இதுல இருந்து மிளகா பொடி அது இதுன்னு எல்லாத்தையும் வெளியே எடுத்து வைப்போம். எம்மா, என்ன டீ? எம்மா, அக்கா எல்லாரும் அந்த பம்பு செட்ல குளிக்க போயிருக்காவ. எம்மா, நானும் போட்டாமா? எல்லாரும் போயிருக்காங்கன்னா நீயும் போய் எப்படி? அது எதுக்கு கேட்க வந்திருக்க? இல்லம்மா, சில நேரம் நீ ஏசிடுவல்ல, அதனாலதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஏசுனாலும் சொன்ன உடனே கேட்கற பிள்ளைகள் தான். உங்க அண்ணன் எல்லாரும் நிக்காமல போ, நீ அங்கே போய் விளையாடு போ. சரிம்மா. பிள்ளைகள் பம்பு செட்டில் குளிக்க போறான்னு சொன்னாலே எனக்கும் ஆசையாக தான் இருக்கு. சரி, சோறெல்லாம் பொங்கி வச்சுட்டு எல்லாருமே சேர்ந்து போவோம். இக்க எல்லாரும் வாங்க, இதுதான் எங்க வீட்டு இந்த தோட்டத்தோட பம்பு செட்டு. எங்களுக்கு தெரியும்ல பூமாரி, நாங்க முன்னாடி வந்திருக்கோம்ல. ஆமா, ஆனா ரொம்ப நாள் இருக்கு மத்துக்க. இக்க நம்ம இதுல குளிப்போமா? பின்ன அதுக்கு தானே வந்திருக்கோம். வாங்க ஜம்ப் பண்ணுவோம். ஐயோ, நான்லாம் வரல, எனக்கு பயமா இருக்கு. ஜனனிகா, சூப்பரா இருக்கும் இதுல குளிக்கிறதுக்கு. ஆமா, எனக்கு பார்த்தாலே இதுல குளிக்கணும் போல இருக்கு. நல்லா குளிச்சுட்டு நல்லா சூடா சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்களா, சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும். நல்லாதான் இருக்கும், ஆனாலும் வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. நீங்க குளிங்க, நான் அப்புறமா வரேன். சரி பூமாரி, நம்ம குளிப்போமா? சரி சத்யா. இட்டி நீங்களும் குளிங்க, நான் என்ன வாரேன். எங்கிட்டி போற? எங்க கூட குளிக்கிறதுக்காண்டி தானே இங்க வந்த. இன்னிட்டி நான் இப்ப வாரேன். சரி போவா. பூமாரி, நீ டவல் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கியா? ஆமாக்கா, நான் வீட்ல இருந்து வரும்போதே எடுத்துட்டு வந்தேன். நீங்க எடுத்துட்டு வந்தீங்களா? ஆமா, நாங்களும் டவல் மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். எட்டி குளிச்சு முடிச்சிட்டு இங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியுங்களா? ஆமா, நாங்க தோட்டத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஷெட் ஒன்று இருக்கு. அங்க போய் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, அப்ப நான் குளிப்போம். சுவாபி எங்க? அவளும் பாருன்னு சொன்னால. ஆமா, அவ அவங்க அம்மிட்ட சொல்லிட்டு வரேன்னு போனா, இப்ப வருவா. அக்கா, நான் வந்துட்டேன். எங்க அம்மாட்ட கேட்டனா, எங்க அம்மா சரின்னு சொன்னாவ. எட்டி, நம்ம இங்க வந்ததே பம்பு செட்ல குளிக்கிறதுக்காண்டிதான். இதுக்கு நீ பெர்மிஷன் கேட்க போயிருக்கியா? ஆமாக்கா, மாதிரி எங்க அம்மா யாசிட்டாவண்ணா. ஆமா, உங்க அண்ணன் எங்க? அவன் வருவானா? ஆமா வருவான், அவன் ஃப்ரெண்டு கூப்பிட போயிருக்கான். உங்க வீட்டுக்கிட்ட அந்த வசந்தியத்தை உண்டுல, அவங்க பையன் கிச்சான்னு சொல்லிட்டு அவன் கூட வருவான். ஓ அப்படியே, அவன் கூட வருவானா? சரி, அப்ப வா, நம்ம போய் குளிக்க போவோம். சரிக்கா. இது ட்ரெஸ் டவல் இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்குதுன்னு? ஆமாக்கா, நான் எடுத்துட்டு வந்து எங்க அம்மா கிட்ட ஒரு பேக்ல வச்சிருக்கேன். நம்ம கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு மாதிரி அப்புறம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, அப்ப வா. எல்லாரும் தோட்டத்துல தான் நிக்கிறாங்கன்னு சொன்னாவ, ஆனா இவங்கள மட்டும் காணதுக்கே இல்லையே. எங்க போனாவனே தெரியல. பார்த்தா பேசலான்னு நினைச்சா இவங்கள காணதுக்கே இல்ல. என்ன ஜனனி இந்த பக்கமா போயிட்டு இருக்க, தனியா போற? ஐயோ, இவன் கிட்ட வேற வந்து மாத்திக்கிட்டேனே. ஒன்னும் இல்ல ஆதி, சும்மாதான் அப்படி தோட்டத்தெல்லாம் சுத்தி பார்க்கலாம்னு சொல்லி வந்துட்டு இருந்தேன். பிள்ளைகள் எல்லாம் அங்கே பம்பு செட்ல குளிச்சுட்டு கிடக்கு, நீ போகலையா? இல்ல, நான் போகல. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போகலான்னு நினைச்சேன், இப்போ தானே வந்தேன். ஓ, எல்லாரும் பம்பு செட்டு கிட்ட தான் நிக்காவளோ? அப்ப சுவானி எங்க தான் நிப்பா போல இருக்கு. நீங்க எங்க போறீங்க? நாங்களா, ராம் அந்த பக்கம் நிக்கான், அது அவனை பார்க்க போறோம். ஐயா, அப்ப இங்க தோட்டத்துல நிக்காவளோ? சரி, அப்ப நம்மளும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பக்கமா போவோம். இப்பமே போனா அந்த பையன் கண்டுபிடிச்சிருவான். என்ன யோசிச்சுட்டு இருக்க ஜனனி? ஒன்றும் இல்லாதி, நான் அம்மையில நிக்கலாம், அங்கே தான் போகிறேன். சரி, நீங்கள் போங்க.
சரி சரி, ஃபுட் ஆனதுக்கு அப்புறம் எங்களை வந்து கூப்பிடு. ஓ கண்டிப்பா கூப்பிடுறேன். இப்படி எல்லாரும் சேர்ந்து இருந்து பொங்கி சாப்பிடுறது நல்லா தான் இருக்கு பத்தியாக்கா. ஆமா லட்சுமி, இன்னும் மாசத்துல ஒருக்கையாவது இந்த மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து இருந்து பொங்கி சாப்பிடணும் பாத்துக்க. ஆமா ராணிக்கா, நானும் எப்பவும் நினைப்ப மாட்டேடுங்க. ஆனா எல்லாருக்கும் வேலை அப்படி இப்படி இருக்கிறதுனால எல்லாரும் பிஸியா இருக்காவ. சரி இன்னைக்குன்னா எல்லாரும் இருக்காங்கல்ல, உங்க வீட்டுக்காரல உங்க வீட்லயே எல்லாரும் வந்திருக்காவ. சின்ன பொண்ணு வசந்தி உமா எல்லாரும் இருக்காங்க, பிள்ளைகளும் இருக்காவ. சரின்ட்டுதான் இன்னைக்கு காலையில அப்படியே கேட்டேன் உங்கள்கிட்ட. ஆமா, ஏதாவது ஒரு விஷயம் நம்ம இருந்து பிளான் பண்ணா நடக்காது, திடீர்னு முடிவெடுத்து பண்ணும்போது நல்லா இருக்கும். ஆமா செல்வி, இன்னும் எல்லா வாரமா இல்லைன்னா ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் எல்லாம் இல்லாம இருக்கும்ல, அந்த டைம்ல இந்த மாதிரி எல்லாருமா சேர்ந்திருந்து பொங்கி சாப்பிட்டு நல்ல பம்பு செட்லயும் குளிச்சுட்டு போகணும். ஆமாக்கா, இந்த பிள்ளைகளெல்லாம் பம்பு செட்ல கடந்து சாடி மறைய பார்த்துடுங்க. ஆமா, நான் இப்ப போனேன்னா அடுப்பெடுக்கிறதுக்கு போனோம்ல, அப்ப பார்த்தேன். ஆமா, இந்த சின்ன பொண்ணு வசந்தி உமாலாம் எங்க இன்னும் ஆளே காணுமே. இன்னும் நாங்க வந்துட்டோம். ஏன் அம்மா நினைச்சது வந்துட்டீங்க பாரு, 3 பேருக்கு 100 ஆயிடுச்சு. ஏம்மா 100 ஆயுசெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, இருக்கிறது வரைக்கும் நல்லா இருந்துட்டு போகணும், அவ்வளோதான். சரி, என்ன இவ்வளோ நேரம்? அப்பதே ஃபோன் பண்ணும்ல. ஆமாம், நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணலாம். மாதிரி வசந்தி அக்காளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி உமாவை ஃபோன் கூப்பிட்டா ஃபோன் எடுக்க மாட்டா. நேராக போய் அவளை கூட்டிட்டு அப்படியே வாரோம். நீங்க அதுக்குள்ள எல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சா? ஆமா, பின்ன நீங்க 3 பேரும் வரணும்னு பார்த்துட்டே இருப்போம். கொண்டு வந்து காய்கறியை மட்டும் நறுக்கிட்டு இருப்போம். மாதிரி நானியக்காளுக்கு அக்காவும் மைனியும் வந்து கொஞ்சம் காய்கறி எல்லாம் பறிச்சிட்டு வரேன்னு போயிருக்காவ. நான் ஆளே காணும். ஐயா, காய்கறியெல்லாம் நாங்கள் வந்து பறிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏம்மா, நீங்க யாரும் செடியில கையை வைக்காதீங்க, அவங்க மெதுவா பறிச்சிட்டு வருவாவ. ஆமா, நீங்க போய் செடியை நாசம் பண்ணி போட்டாதீங்க. போங்க, அந்த பிள்ளைகள் எல்லாம் பம்பு செட்ல குளிச்சுட்டு இருக்கா, போங்க நீங்க எல்லாரும் அங்கே போங்க. இக்க என்னக்கா இப்படி சொல்லிட்டேங்க, நாங்க பூ போல பறிச்சிட்டு வர இருங்க. ஏம்மா தாய்மாரோட ரொம்ப சந்தோஷம், ஆனா நீங்க செடியில மட்டும் கையை வைக்காதீங்க. எங்க வீட்டுக்காரைய விட்டு சொல்லுங்க, பறிச்சு தருவாங்க. போ. சரி அக்கா, என்னெல்லாம் காய்கறி வேணும்னு சொல்லுங்க, நாங்கள் ஒன்னொன்னா பறிச்சுட்டு வரோம். சின்ன பொண்ணு, கேரட்டு பீன்ஸு அதெல்லாம் இருக்கு. கொஞ்சம் கத்திரிக்காய், வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் அந்த இது இருக்குல்ல தக்காளி, மாதிரி முருங்கைக்கீரை இவ்வளவும் பறிச்சிட்டு வாங்க. முருங்கைக்காய் கடந்துன்னா ஒரு 2 எண்ணம் உடச்சிட்டு வாங்க. ஏட்டி, குரங்கு மாதிரி மரத்து மேலே தாவி ஏறி மரத்தெல்லாம் ஒடிச்சு போட்டுறதுங்க டி. நம்ம முருங்கை மரத்தையெல்லாம் உடச்சிடாதீங்க. அக்கா போவாங்கக்கா, உங்களுக்கு எப்போ எங்களை குறைச்சுறதே வேலையா போச்சு. நாங்கள் அழகா பறிச்சுட்டு வரோம் பாருங்க. என்னம்மா போவாங்க, இதுக்கு மேலே செடி இருக்குமா இல்லையான்னு தெரியல. இட்டி, தக்காளி எல்லாம் பறிக்கும் போது பழுத்த தக்காளியே பறிங்க, பச்சையா நிக்கும்ல அதெல்லாம் புடுங்கி போட்டுறதுங்க கீழே. என்ன லட்சுமி அக்கா, சின்ன பிள்ளைகளுக்கு சொல்ல மாதிரியே சொல்லிட்டு இருக்கீங்க. சின்ன பிள்ளைகள் கூட அழகா பறிச்சுட்டு வந்துடும் டி, உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லதான் பயமா இருக்கு. இட்டி, அப்பதே அவங்க 2 பேரும் போயாச்சு. ஒருவேளை அவங்க பறிச்சிருப்பாவ, அதை வாங்கிட்டு மட்டும் கொண்டு வந்து தாங்க. பாத்தியா சின்ன பொண்ணு, இந்த லட்சுமி அக்கால நம்ம என்னமோ அவங்க மரத்தையெல்லாம் நாசம் பண்ணி போட மாதிரியே பேசிட்டு இருக்காவ. போன வாட்டி வந்தப்போ நீ அதுதானே பண்ண, தக்காளியை பறிக்கன்னு சொல்லி மூட்டோட பிடுங்கி போட்ட. ஏட்டி, அது தெரியாம தக்காளி பறிக்கும் போது அப்படியே செடியோட புடுங்கிட்டு வந்துச்சு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இக்கா நீ தானே பிடுங்கி போட்ட, அதனால தான் அவங்க பயப்படுவாங்க. நானே இவங்க காய்கறியை பறிச்சுட்டான்னு சொன்னா இன்னும் 1 வாரத்துக்கு காய்கறியை சேர்த்தே பறிச்சுட்டு போலான்னு பார்த்துட்டு இருக்கேன். அதான் உங்க பிளான் எல்லாம் எனக்கு தெரியுமே. பின்ன இவங்க எல்லாரும் இங்க ஜாலியா இருப்பாங்களாம், நம்ம போய் வெயில நின்று காய்கறி எல்லாம் பறிச்சுட்டு வந்து கொடுக்கணுமா? பறிச்சு கொடுக்குறோம்ல, அதுக்கு ஏதாவது நமக்கும் வேணும் தானே. ஆமா, எனக்கும் நாளைக்கு கூட்டு வைக்கிறதுக்கு காய்கறி கிடையாது, நான் கடையில போய் வாங்கலாம்னு நினைச்சிட்டே இருந்தேன். இன்னும் லட்சுமி அக்கா தோட்டத்திலேயே பறிச்சுக்கிடலாம்ல. ஆமா, அதுக்கு தான் சொன்னேன் வா. அவங்க 2 முருங்கக்காய் கேட்டாலா, ஒரு 4ஆ உடைப்போம், உனக்கு 1 எனக்கு 1 மாதிரி. கத்திரிக்காய் ஒரு 2-3 தேவைப்படுமா, ஒரு 5-6 எண்ணம் பறிக்குவோம். எல்லாத்தையும் பறிச்சு இவங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டு மிச்சத்தை நம்ம கடைன்னு வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவோம். ஃப்ரிட்ஜில் போட்டால் அங்கே கிடக்கும் பாத்தியாக்கா. ஆமாட்டி, ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க, நம்ம தேவைப்படும் போது எடுத்துக்கலாம்ல. ஆனாலும் உங்க திருட்டு புத்தி உங்களை விட்டு போவே போவாதுன்னா. ஏன் சின்ன பொண்ணு, வாசலில் கிடச்சா நீ வாங்க மாட்டியா? என்னவோ பெரிய நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்க. இட்டி, என்னங்க காய்கறி பறிச்சிட்டு வருவேலா இல்லையா? நான் போறேன்க்கா. சரி போங்க, ஒரு 2-3 பச்சை மிளகாவும் பறிச்சிட்டு வாங்க. சரி சரி. ராணியக்கா, இவ்வளவா போற போக்க பார்த்தா சரி கிடையாதுக்கா, என் செடியெல்லாம் புடுங்கி போட்டுருவ போல இருக்கு. இல்ல லட்சுமி, அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாவ. போன வாட்டி ஞாபகம் இருக்காக்கா, இந்த மாதிரி ஏதோ காய்கறி பொங்கலுக்குன்னு நினைக்கேன், காய்கறி பறிக்கலாம் கொஞ்சம் சாமி கிட்ட வைக்கிறதுக்குன்னு வந்தா செடியோட புடுங்கி எடுத்துட்டாக்கா கையோட தக்காளி செடிய. அப்பதான் நிறைய காய் கிடந்துச்சு, அதுல மாடி திருப்பி நட்டு வச்சனா வளரவே இல்லை. ஆமா லட்சுமி, எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்க வீட்டுக்காரையாவே வீட்டுக்கு வந்து என்ன அறுத்து கிழிச்சிட்டாரு.
அவரு பிள்ளை மாதிரியே வளர்த்தி விட்டுருக்காவ எல்லா செடியையும். அவருக்கு அதுதான் முக்கியம். நானே வந்தா பூ போல பறிச்சுட்டு போவேன். அந்த வசந்தி செடியோட புடுங்கி எடுத்துட்டா. இப்ப அப்படிலாம் பண்ண மாட்டாவ, நம்ம சொல்லியிருக்கோம்ல. பண்ண மாட்டாவ. ஆனா செடியில இருக்கிற காய மொத்தையும் பறிச்சுட்டு வீட்டுல கொண்டு போய் வைப்பாவ. என்ன சமையல் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சா? ஆமா மக்களே, எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும். மாதிரி வாங்க, நல்லா சூடா சாப்பிடலாம். ஆமா அத்தை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கூட்டாஞ்சோறு மக்களே. கூட்டாஞ்சோரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மிட்ட எப்பவும் சொல்ல மாட்டேங்க, ஆனா செஞ்சே தர மாட்டாவ. அதான் பண்ணிட்டோம்ல, இன்னைக்கு நல்லா இருந்து சாப்பிடுங்க. சரி அத்தை, உங்களுக்கு டீ ஏதாவது வேணுமா? ஒரு கவர் பால் மட்டும் வாங்கிட்டு வா ராம், நான் சொல்லணும்னு தான் நினைச்சிட்டே இருந்தேன். இம்மா பால் வாங்க போறீங்களா? டீயாவே வாங்கிட்டு வரேம்மா. இல்ல ராம், இங்கே அடுப்பு இருக்குல்ல, நீ ஒரு கவர் பால் வாங்கிட்டு கொஞ்சம் தேயிலைப்பொடி சீனியும் வாங்கிட்டு வந்தேன்னா இங்கே வச்சு போட்டுடலாம். நிறைய பேர் இருக்கீங்களா, கடையில இருந்து வாங்கிட்டு வரதோட இங்கே போட்டாச்சுதான் எல்லாரும் செம்மையா குடிக்கலாம். ஆமா லட்சுமி, நானும் அதான் நினைச்சிட்டே இருந்தேன். டீயா வாங்குறதா இருந்தா எத்தனை பேருக்கு தான் வாங்குவோம். இதே பால் வாங்கிட்டு எல்லாருக்கும் சேர்த்து நிறைய போட்டுடலாம்ல. சரி அத்தை, அப்ப நாங்க போய் இந்த பாலே வாங்கிட்டு வரோம். சரி மக்களே. இக்கா, அந்த கடைசி போறாமல ஒரு பையன், அது யாரு? அது சின்ன பொண்ணு இருக்கால, அவங்க சித்தி பையன். சின்ன பொண்ணுக்கா தம்பி. இக்கா, ஒரு வாட்டி சத்தேகு உடம்பு சரியில்லாம இருந்தப்ப ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தான்னு சொன்னேல, அது இந்த பையன் தானே? ஆமா ஆமா, இந்த பையன் தான். பேசவே இல்லையா, அவன் பாட்டுக்கு வந்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான், அதான் கேட்டேன். ஆமா, அந்த பையன் அவ்வளவா பேசவே மாட்டான், நல்ல பையன். ஆமா, பார்த்தாலே தெரியும் நல்ல பையன் அப்படின்ட்டு. அவனும் நம்ம ஆதி மாதிரி சென்னையில தான் படிச்சுட்டு இருக்கானா. கடைசி வருஷம் போல இருக்கு. இன்னும் ஒரு எக்ஸாம் மட்டும் இருக்கான், அது முடிச்சாச்சுன்னா படிப்பு முடியும். அப்ப நம்ம ஆதி கூட உள்ள பையனா இருக்கும். ஆமா ஆமா, நம்ம பிள்ளைல கூட ஒரு பிள்ளை, ஒரு ஒல்லியா ஒரு பிள்ளை வெள்ளையா சுத்திட்டு இருந்துச்சுல, அது இந்த பையனுக்கு தங்கச்சி. ஆமா, நான் அந்த பிள்ளைகிட்ட கூட பேசினேன், கீர்த்தி அப்படிதானே? ஆமா ஆமா, அந்த பிள்ளை தான். அவங்க அம்மையும் வர சொல்லியிருந்தேன், காணதுக்கு இல்லை. ஒருவேளை இனிமே தான் வருவாள் என்னவோ. அந்த பிள்ளை வரத கண்டேன். ஆமா, அவங்களும் அவ்வளவா யார்ட்டையும் பேச மாட்டாவ. வாரேன்னு சொல்லி சொன்னவன் நேரத்து நம்ம வீட்டுக்கிட்ட தானே, அதனால சொன்னேன், அங்கே வச்சு பார்த்தால சொன்னேன் பாரு அப்படின்னாவ. இன்னும் காணதுக்கு இல்லை.